செர்ரி பழத்தின் ரகசியங்கள் உலக வரலாறு முதல் மட்டக்களப்பு வரை. வணக்கம் நண்பர்களே. கண்ணை கவரும் சிவப்பு நிறம், நாவூரும் இனிப்பு சுவை செர்ரி பழத்தை பிடிக்காதவர்கள் யாராவது உண்டா? ஆனால் இந்த குட்டிப்பழத்திற்கு பின்னால் ஒரு பிரம்மாண்டமான உலக வரலாறும் மட்டக்களப்பு போன்ற வெப்பமான இடங்களிலும் வளரக்கூடிய ஆச்சரியமான உண்மைகளும் இருப்பது உங்களுக்கு தெரியுமா? இன்று நாம் செர்ரியின் உலக பயணம், இலங்கையில் வளரும் வகைகள் மற்றும் அவற்றின் அசாத்தியமான நன்மைகளை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரை பாருங்கள். உங்கள் வீட்டுத் தோட்டத்திலும் ஒரு செர்ரி மரத்தை வளர்க்க நீங்கள் ஆசைப்படுவீர்கள். பகுதி 1. உலகளாவிய வரலாறு. செர்ரி பழத்தின் கதை சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தற்போதைய துருக்கி பகுதியில் தொடங்கியது. ஆரம்ப காலத்தில் கிரேக்கர்கள் இந்த பழத்தை விரும்பி உண்டனர். ஆனால் இதனை உலகெங்கும் கொண்டு சேர்த்த பெருமை ரோமானியர்களையே சாரும். கிறிஸ்துவுக்கு முன் 74 ஆம் ஆண்டில் ரோமானிய தளபதி லுகுல்லஸ் என்பவர் போரின் வெற்றி குறியீடாக ஆசியாவிலிருந்து முதல் செர்ரி மரத்தை இத்தாலிக்கு கொண்டு வந்தார். ரோமானிய படைகள் ஐரோப்பா முழுவதும் போர் செய்ய சென்றபோது அவர்கள் சாப்பிட்டு போட்ட செர்ரி விதைகள்தான் இன்று ஐரோப்பா முழுவதும் செர்ரி மரங்கள் செழித்து வளர காரணமாக அமைந்தன. கிரேக்க நகரமான செராசஸ் என்பதிலிருந்தே செர்ரி என்ற பெயர் பிறந்தது. பின்னாளில் இது அமெரிக்காவிற்கு பரவி இன்று உலகெங்கும் ஒரு சொகுசு பழமாக போற்றப்படுகிறது. பகுதி 2. இலங்கையில் உள்ள செர்ரி வகைகள். பொதுவாக செர்ரி குளிர் நாடுகளில்தான் வளரும். ஆனால் மட்டக்களப்பு போன்ற வெப்பமான பகுதிகளுக்கு ஏற்ற 4 அற்புதமான செர்ரி வகைகள் நம்மிடம் உள்ளன. முதலாவதாக பார்படாஸ் செர்ரி. இதுதான் அசல் செர்ரியைப் போலவே சிவப்பாக இருக்கும். இது கரீபியன் தீவுகளிலிருந்து இலங்கைக்கு வந்தது. இதில் உயிர்ச்சத்து சி மிக அதிகம். இரண்டாவதாக ஜமைக்கா செர்ரி. நாம் சிறுவயதில் தேன்பழம் என்று விரும்பி சாப்பிட்டதுதான் இது. இதன் பூக்கள் மல்லிகை போல வெண்மையாக இருக்கும், பழம் தேன் போல இனிக்கும். மூன்றாவதாக சுரினாம் செர்ரி. இது ஒரு சிறிய பூசணிக்காய் வடிவில் இருக்கும். நன்கு பழுத்தவுடன் இது கருஞ்சிவப்பு நிறத்தில் மாறும். இதன் சுவை மிகவும் தனித்துவமானது. நான்காவதாக லோவி லோவி. இது நம் மண்ணின் பாரம்பரிய செர்ரி. மிகவும் புளிப்பாக இருப்பதால் ஊறுகாய் மற்றும் ஜாம் செய்ய இதுவே சிறந்தது. பகுதி 3. ஆரோக்கிய நன்மைகள். இந்த செர்ரி பழங்களை நாம் ஏன் சாப்பிட வேண்டும்? இதோ சில முக்கிய காரணங்கள். நோய் எதிர்ப்பு சக்தி. பார்படாஸ் செர்ரியில் ஒரு ஆரஞ்சு பழத்தை விட 30 மடங்கு அதிக வைட்டமின் சி உள்ளது. இது காய்ச்சல் மற்றும் சளி வராமல் உங்களை காக்கும். இதய ஆரோக்கியம். இதில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. இளமை பொலிவு. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்கள் சருமத்தை எப்போதும் பொலிவாகவும் இளமையாகவும் வைத்திருக்கும். நல்ல தூக்கம். இரவு உணவிற்கு பின் சில செர்ரி பழங்களை சாப்பிடுவது ஆழ்ந்த தூக்கத்திற்கு உதவும். முடிவுரை. பார்த்தீர்களா நண்பர்களே, செர்ரி என்பது வெறும் பழமல்ல, அது ஒரு மருந்தும் கூட. மட்டக்களப்பு மண்ணின் வெப்பத்தை தாங்கி வளரும் இந்த தேன் பழங்களையும் பார்படாஸ் செர்ரிகளையும் உங்கள் வீட்டு தோட்டத்திலும் ஒரு சிறிய தொட்டியிலோ அல்லது நிலத்திலோ நட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம விருப்பத்தை தெரிவியுங்கள். லைக், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் வீட்டில் என்ன வகை செர்ரி மரம் இருக்கிறது என்பதை கீழே கருத்து பெட்டியில் காமெண்ட் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.